வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி கோஸ் பொரியல் அண்டு கோஸ் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோஸ் ஒரு 300 கிராம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வில் வானலை வச்சு கோஸை போட்டுடலாம். கோஸ் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இதிலே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, பாசிப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டு கிண்டி விட்டு இந்த கோஸ் பொரியலுக்கு பாசிப்பருப்பு போட்டு செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு இல்லாதவங்க கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் வேகட்டும். 3/4 வேக்காடு வெந்தால் போதும். இந்த கோஸை எடுத்து தண்ணியை வடிகட்டிடலாம். அதே வானலில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி சூடாகட்டும். கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, பெருங்காயம் 1/4 ஸ்பூனு, கொஞ்சம் கருவேப்பிலை, நீல வாக்கில் அரிஞ்ச பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 போட்டு வதங்கினதும் வேக வைத்து அந்த கோஸை போட்டு நல்லா கிளறிக்கலாம். வேக வைக்கும்போதே நம்ம உப்பு போட்டாச்சு. உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 நிமிஷம் கிளறிட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்காதவங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கோஸில் ஒரு சூப் செய்யலாம். முட்டைக்கோஸ் வேக வச்ச தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வில் வானலை வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி சூடாகட்டும். எண்ணெய்க்கு பதிலாக நம்ம வெண்ணெயும் போட்டுக்கலாம். இதில் ஜீரகம் 1/2 ஸ்பூனு, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 3, சின்ன வெங்காயம் ஒரு 4, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தண்டு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்கேன். அப்போ தான் கொதிக்கும்போது நல்லா வாசனையாகவும் அந்த டேஸ்ட்டும் வரும். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு போட்டு கிண்டி விட்டு வேக வைத்த அந்த கோஸ் தண்ணியை ஊற்றிக்கலாம். சூப்புக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவாங்க. கோஸ் நான் வேக வைக்கும் போதே பாசிப்பருப்பு போட்டிருக்கிறதுனால கார்ன்ஃப்ளவர் மாவு போட தேவையில்லை. தண்ணி கொதிக்கட்டும். ஏற்கனவே நம்ம கோஸ் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன், அதனால் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இதில் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். சில பேருக்கு கோஸ் அந்த வாசனையே பிடிக்காது. இந்த மாதிரி சூப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கோஸில் அந்த வாசனையை வறுத்த ஊற்றி ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். கோஸ் சூப் ரெடி ஆயிடுச்சு. கோஸ் பொரியல் அண்டு கோஸ் சூப் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு.